நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. டல்கோனா காஃபி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். சர்க்கரை, காஃபி பொடி, விஸ்கு வச்சுட்டு அடி அடிச்சுட்டு டல்கோனா காஃபி பண்ணிகிட்டு இருக்கேன். எதுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு டாபிக் வந்து லாக்டவுன் மெமரிஸ். आज रात 12 बजे से संपूर्ण लॉकडाउन होने जा रहा है. கரெக்டாக 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் கோவிட்-19 லாக்டவுன் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை வந்து ரீகால் பண்ணி அந்த காலங்கள் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரம்பிக்கிறதுனா எனக்கு பர்சனலாக வந்து ஃபேவரட் மெமரினா அது மூவிஸ்ன்னு சொன்னாலே சூரிய வம்சம்லாம் நம்ம வந்து ரீவாட்ச் பண்ணிட்டு எல்லாரும் மோட்டிவேஷனாக சுற்றிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சூரிய வம்சம் படத்தை ரோஸ்ட் பண்ண போறோம். ரோஸ்ட் கிடையாது, இது வந்து ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு. எப்படி சொல்றது, ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிட்டு இருந்துச்சு. சன் டிவியில் திருப்பி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து மாஸ்டர் படம் வந்து வந்துச்சு. லைக் கோவிட்-19 லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் எல்லா தேட்டர்ஸும் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஆனால் அப்போது கரெக்டாக வந்து மாஸ்டர் வந்து கோலிவுட் இண்டஸ்ட்ரி, கோலிவுட் தியேட்டர்ஸை வந்து ரிவைவ் பண்ணது வந்து ஒரு நல்ல மெமரி. அதுக்கப்புறம் வந்து சூரிய போட்ட வந்து ஆன்லைனில் வந்து ஓடிடியில் வந்தது. அப்போ தான் முதல்ல அந்த ஓடிடிங்கிற வார்த்தைக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்போ வந்துச்சு. சூர்யாவுக்கு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. ஆனால் அப்போலேருந்து இது வரைக்கும் தேட்டர் ஹிட் ஒன்றுமே அவருக்கு கிடைக்கல. நம்ம இதுடா அந்த படம், அப்புறமா செருப்பாட்டா பரம்பரை அப்படின்னு லைனா வந்துட்டே இருந்துச்சு. மகான் இதெல்லாம் வந்து இட் வாஸ் நைஸ். அதுக்கப்புறம் போலீஸ் பண்ண விஷயங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது முதல் விஷயம் ட்ரோனு. கேரம் போர்டு ஆடிட்டு இருந்தானுங்க. வந்து இவனுங்க ட்ரோன் விட்டுட்டு அந்த கேரம் போர்டை வச்சு தடுத்துட்டு அது நல்லா இருந்துச்சு. அந்த வீடியோ செம ஃபன்னியாக இருக்கும். இன்னொன்று வந்து இந்த ரோட்டில் சுற்றிட்டு இருக்கவங்கலாம் பிடிச்சி ஆம்புலன்ஸ்குள்ளே போட்டு உள்ள கோவிட் பேஷண்ட் இருக்காங்கன்னு சொல்லி அவனுங்க என்னென்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவான். ஒரு மீம் இதாச்சுல. அதுக்கப்புறம் இது ஒருத்தர் வந்து ரோட்ல போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்றதுனால தான் நம்ம சொந்த ஊர்ல அகதியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி உரிமை மறுக்க போடும் போது அயல்நாட்டுல அடிமையாக்க போடுறேன். கண்ணுல காட்டு உனக்கு வந்து வரும் என்ன முதலமைச்சர் வந்து கண்ணுல காட்டுவோம் உனக்கு வைரஸா? அதான் வேலையா? ஏண்டா எதுக்காக சொல்றாங்க? அப்புறம் போலீஸ் வந்து ரங்கோலி எல்லாம் போட்டுருந்தாங்க ரோட்ல. அப்புறமா கொரோனா மாதிரி ஹெல்மெட்டை போட்டு பின்னாடி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. வண்டிக்கு பின்னாடி ஏறி உட்காந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து போலீஸ் அவேர்னஸ் ரைஸ் பண்றதுக்காக நிறைய பண்ணியிருந்தாங்க. பட் பாராட்டக்கூடிய வேண்டிய செயல்கள் தான். அதுக்கப்புறம் கேம்ஸ்னு வந்துட்டா அமாங் அஸ், அதுக்கப்புறம் லூடோவும் நான் அப்போ விளையாடல, இப்போதான் கொஞ்சம் ரீசெண்டாக விளையாட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் டம்பிள் கைஸ், ஃப்ரீ ஃபயரு, பப்ஜி, அது வந்து இந்த மொபைல் கேமிங் பிசி இல்லாதவங்க வந்து இந்த மொபைல் வச்சு விளையாண்டு இட் வாஸ் நைஸ். லாக்டவுன் அப்படியே பாதி ஓட்டிட்டாங்க சொல்ல போனா. லாக்டவுன் அப்படி இன்னொரு விஷயம் அப்படின்னா நம்ம ஆட்களோட மூளை, நம்ம சைனாக்காரனும் ஜப்பான்காரனும் இல்லை இங்கிலீஷ்காரனும் வேக்சின் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தான். நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், கோன்னு சொல்லிட்டு பிளேட்டை தட்டினோம், டார்ச் அடிச்சோம், என்னெல்லாம் பண்ணிட்டு லைட் அடிச்சோம். அப்புறம் மாஸ்க் பதிலா சாக்கு பை எடுத்து கட்டிட்டு போறது, பிளாஸ்டிக் கவர் எடுத்து போட்டு அது கூட போட்டா கூட மாஸ்க் போட்டு மூக்குக்கு போடாம வாய்க்கு மட்டும் போட்டு சுத்திட்டு இருந்தானுங்க மாஸ்க்கு. சரக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு பிளாக்ல வாங்குறதுக்கு பதிலா இது போயிட்டு சானிடைசர் எடுத்து குடிச்சிட்டு நாக் அவுட் ஆனானுங்க. சத்தியமாவா அதெல்லாம் நடந்துச்சு லாக்டவுன் டைம்ல. அதுக்கப்புறம் இந்த வீடியோட பெரிய செக்மெண்ட் வந்துட்டா ட்ரெண்ட்ஸ். ஏகப்பட்ட ட்ரெண்டு, என்னென்னமோ ட்ரெண்ட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல வந்து டல்கோனா காஃபி ட்ரெண்ட் ஆச்சு. அது 2 பேர் ரேண்டமா கூட லைவ்ல இன்ஸ்டா லைவ்ல பேசி மருமகளே அது 2-3 கப்பல் அந்த மாதிரி பண்ணாங்கடா. ஃபீல் பண்ணல அவங்க அழுவானான்னு சொல்லுங்க. அப்புறம் என்னாலும் பேச முடியல, அதுக்காக தான் சொல்றேன். அழுவானான்னு சொல்லுங்க. டேய் அழாதடா, அவதான் அவ்வளவு தைரியமா அந்த பிள்ளைய சொல்றது, நம்மளால முடியும். இந்த ரீல்ஸ்ல நிறைய ட்ரெண்ட் ஆச்சு. இந்த கச்சா বাদাম দাদা কাঁচা বাদাম আমার কাছে নেই কবু ভাজা বাদাম আমার কাছে পাবেন শুধু কাঁচা বাদাম. அந்த பாட்டு ட்ரெண்ட் ஆச்சு.
அதுக்கப்புறம் வேற என்ன ஆச்சு? எல்லாரும் எப்படின்னா ஒரு மேட்ச் நடக்கிற மாதிரி எல்லா யூடியூப் சேனலும் ஒரு ரீகேப் தான் போட்டு இருந்தாங்க. ஆமா, Daily டெய்லி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு Daily நடக்குது. கவின் மீம்ஸ் டைம்னு சொல்லிட்டு ஒரு காமெடி மீம்ஸ் டைம். ஆமா டேய். அதுக்கப்புறம் வேற என்ன ஆடியோ ஓகே பேபின்னு ஒரு channel. ஐயோ சாமி அதெல்லாம் செம்மதுடா. பிஜிஎம் வச்சு செம்ம குசும் எடுத்தாங்கடா. ஃபுல்லா ஒரு ஸ்டோரிஸ் கரெக்டா சொல்லிட்டு கடைசியில அவங்க வந்து இந்த பீஜம் போட்டு அந்த கண்ணாடி அதுக்காக டோபமைன் ஹிட் ஆகி சத்தியமாடா அழுகுறது பார்த்துட்டு இருந்தோம். அது போதும் டோபமைன் அதுக்கே போதும். அதுக்காக மெயினா நடந்த விஷயம் அப்படின்னா இந்த அட்டென்ஷன் ஸ்பேன்லாம் குறைஞ்சு போய் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் நம்ம மாறினது வந்து டிக்டாக்கே மியூசிக்லயும் இருந்துச்சு. ஆனா மெயின் ஸ்ட்ரீமா வந்தது வந்து லாக்டவுன்ல தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னது பாத்ரூம் டூர் யூடியூப் கான்ட்ரவர்சி ஸ்டார்டிங். இந்த 2024 என்ன ப்ரோ இவ்வளோ கான்ட்ரவர்சியா இருக்கு, யூடியூப் போவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா 2020ல இது இன்வெஸ்டரா உட்காந்து மதன் ஓபி அரெஸ்ட், பாத்ரூம் டூர், ஜேகே வர்சஸ் பிரியாணி மேன் வர்சஸ் நம்மளுக்கே தெரியாம நிறைய கான்ட்ரிபியூஷன் நடந்தது. ஜேசன் சாமியல், அப்புறம் என்னது இந்த நடுவில் விஜய் கோயம்புத்தூர் நேரம் வந்தான் அப்படி அதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி அந்த வருஷம் ஃபுல்லா அவ்வளோ கான்ட்ரவர்சி நடந்துச்சு. நம்ம அது எல்லாம் உட்காந்து இன்வெஸ்டரா உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் வேற வெட்டியெல்லாம் விட்டுட்டு. அதுக்கப்புறமா ஜிபி முத்து போன வீடியோவில் வந்து நிறைய பேர் இதுலேயே ரிப்பீட் ஆவாங்க. ஜிபி முத்து, மதனோபி அவங்கலாம். ஜிபி முத்துவோட லெட்டர் வீடியோஸ் நம்ம என்னதான் சொன்னாலும் ஜிபி முத்துவோட அந்த லெட்டர் வீடியோஸ் வந்து லாக்டவுன்ல வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். தூக்கி காட்டுங்க, எல்லாத்துக்கும் தூக்கி காட்டணும். என்ன பாரு ஆனந்த் பாரு போதுமா. அவ்வளோ மீம் டெம்ப்ளேட்ஸ், அவ்வளோ மீம்ஸ் எல்லா வீடியோல இது பண்ணிட்டு இருந்தாங்க. சீரியஸ்லி. அதுக்கப்புறமா வந்து சாங்ஸ் ட்ரெண்டானது வந்து டாலன்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர். வந்து இந்தியா தமிழ்நாட்டுல அது அப்பதான் வந்து பீக்ல இருந்துச்சுன்னு சொல்லுவேன். 1 2 3 4 அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு சுத்திட்டு இருந்தது. என்ன அதுக்கு ஐபிஎல் பசங்க கூட பண்ணாங்க. ஐபிஎல் மேட்ச் எங்க காமிக்க முடியுமோ அங்கெல்லாம் வலிமை அப்டேட்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஸ்லீப் சைக்கிள் ஃபக்கப் ஆனதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளோக்கா இல்லை, நான் வந்து அதெல்லாம் எத்தனை நினைச்சிருக்கேன். ஃபேஸ் டைம் இல்லை, ஏதோ ஒரு ஆப் இருக்கும், வாய்ஸ்ல நம்ம பேசிட்டு இருப்போம். செம ஆப் ட்ரெண்ட் ஆச்சுலடா. கிளப் ஹவுஸ் நான் இருக்கா செம 12 மணிக்கு உட்காந்து கிளப் ஹவுஸ்ல பேசிட்டு ஐயோ நான் அது ஒரு வாட்டி ஏத்துறேன். எனக்கு அது பிடிக்கவே இல்லை, நான் டிலீட் பண்ணிட்டேன். தெரியல, நான் இன்னும் வேற ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். மெயின் மெமரி அப்படிங்கிறது வந்து அப்போ 10th படிச்சுட்டு இருந்தாங்க, 12th படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இது ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். ஆல் பாஸ் இந்த மாதிரி ஒரு எந்த ஜெனரேஷனுமே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த நாள் நான் மறக்க முடியல. நம்ம அப்படியே கொப்பர் கடைன்னு தூங்கிட்டு என்னடா பண்ண போறோம் வாழ்க்கையில, இன்னைக்கு சத்தியமா இந்த எக்ஸாம் செத்தோம் அவ்வளவுதான் போச்சுன்னு சொல்லிட்டு எந்த பேட்சுமே பார்த்துருக்காது இந்த மாதிரி. லாக்கு 10th கண்டிப்பா எழுதாம பாஸ் பண்ணிட்டோம், ஓடாம ரன் எடுத்தோங்கிறதெல்லாம் வந்து ஜெனரேஷன் நம்ம சொல்லி சீன் போடலாம். ஓகே, அப்போ வீடியோ எண்டுக்காக இதை அடிச்சு முடிச்சுட்டு அப்படியே இதை வச்சு காஃபி போட்டு வீடியோ முடிச்சிருவோம். வந்துச்சு ஸோ கைஸ் ரெடி பண்ணியாச்சு. கரெக்டாக மேலே ஃப்ளோட் ஆகுது. நான் ஃப்ளோட் ஆகாதுன்னு நினச்சேன். ஸோ டேஸ்ட் பண்ணிடுவோம். முதல்ல உங்களுக்கு ஒரு சிப். ஃபேமிலிஸு சாப்பிடிக்க ஃபேமிலிஸு மிக்ஸ் பண்ணி விட்டு குடிக்கணுமோ? ஏண்டா நிறைய தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன்டா. மிக்ஸ் பண்ணி விட்டு குடிக்கணும். நீ வரும் பாலை குடிச்சு தண்ணி ஆட் பண்ணிட்டேன்னா அதுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணதுக்கு என்ன எப்படி பாக்குற? சாப்பிடுறா, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். யாருக்கும் பால் ஆட் பண்ணிருக்காங்க இன்ஃப்ளூயன்ஸ் இது மாதிரி. இந்த நீ இப்போ நான் ட்ரை பண்றேன். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. ஏஎஸ்எம்ஆர் நல்லா இருக்கு. சரி ஓகே கைஸ், பார்ப்போம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓவர் அண்ட் அவுட். பிஹைண்ட் தி சீன்ஸ் சார். சாமி நல்லா இருக்குடா.